Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நாடாளுமன்றம் அருகே போராட்டக்காரர்கள் கலைந்து செல்ல கண்ணீர் புகை வீசி வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். நாடாளுமன்றம் அருகே போராட்டக்காரர்கள் கலைந்து செல்ல கண்ணீர் புகை வீச்சு நடைபெற்று வருகிறது. நாடாளுமன்றம் அருகே போராட்டக்காரர்கள் கலைந்து செல்ல கண்ணீர் புகையை வீசி வருகின்றனர். ஒதுக்கீடு செய்தது 15,200 கோடி அவ்வளவுதான் போட்டிருக்காங்க. அந்த 15,000 चलते रहे बनाते रहे, मैं हूँ साथ में। நாடாளுமன்றம் நோக்கி செல்ல முயன்ற காக்ரோச் ஜனதா தள கட்சியினரை கலைந்து செல்ல கண்ணீர் புகை குண்டுவீச்சு நடைபெற்று வருகிறது. தடையை மீறி நாடாளுமன்றத்திற்குள் நுழைய முயற்சி எனவும் நாடாளுமன்ற வாயிற்கதவுகளை காவல்துறையினர் அடைத்து வருகின்றனர். போலீசார் மீது கற்களை வீசி போராட்டக்காரர்கள் அத்துமீறி வருகின்றனர். அதன் நேரலை காட்சியை நாம் பார்த்துக் கொண்டு வருகிறோம். அவர்களை கலைக்க காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி வருகின்றனர். போலீசார் மீது கற்களை வீசி போராட்டக்காரர்கள் அத்துமீறி வரும் சூழலில் தற்போது அவர்களை கலைக்க காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி வருகின்றனர். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் கவியரசன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். கவியரசன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் நவிதா. நீட் தேர்வுல வினாத்தாள் கசிந்தது தொடர்பாகவும் இன்னும் சில பிரச்சனைகள் தொடர்பாகவும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படின்னு வலியுறுத்தி கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினர் இவங்க புதுசா உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அதுல இருந்து ஆயிரக்கணக்கானோர் டெல்லியில தொடர்ந்து போராட்டத்துல ஈடுபட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்ல, நாடாளுமன்றம் கூடக்கூடிய இன்றைக்கு நாங்க பார்லிமெண்ட்டை நோக்கி பேரணியாக செல்வோம் அப்படின்னு அவங்க முன்னாடியே அறிவிச்சிருந்தாங்க. தங்களுடைய அறிவிப்பை செயல்படுத்தக்கூடிய வகையில இன்றைக்கு ஏராளமானோர் நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணி சென்றாங்க. அவங்க பேரணியோட நின்று இருந்தா பரவாயில்லை, ஆனா தடையை மீறி நாடாளுமன்றத்துக்குள் நுழைய முயற்சி பண்ணாங்க. அதே போல கதவுகளை எல்லாம் சேதப்படுத்துறதுக்கு உடைப்பதற்கான முயற்சிகள் எல்லாம் அவங்க மேற்கொண்டாங்க. அவங்கள காவல்துறையினர் தடுத்த போது காவல்துறையினர் மேல கற்களை வீசி அராஜக செயல்ல ஈடுபட்டாங்க. அந்த காட்சிகளை நம்மளால நேர்லயே பார்க்க முடிகிறது. உடனடியாக பாராளுமன்றத்துக்குள்ள அவங்கள நுழைய விடாம தடுக்கிறதுக்கும் அதே போல நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் காவல்துறையினரும் பாதுகாப்பு படையினரும் முக்கிய நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறாங்க. அதன் காரணமாக கண்ணீர் புகை குண்டுகளை வீசி போராட்டக்காரர்களை கலைக்கும் முயற்சியில காவல்துறையினர் ஈடுபட்டாங்க. அந்த காட்சிகளை நம்ம பார்க்கலாம். அதே போல தடியடியும் நடத்தப்பட்டிருக்கிறது. அவங்க இத்தனை நாட்களாக போராட்டம் பண்ணப்ப அவங்க அமைதியா பண்ணாங்க. அதனால அரசாங்கமும் அவங்களுக்கு எந்த தொந்தரவையும் கொடுக்கல. ஆனால் இன்றைக்கு அந்த அமைதி என்கிற இடத்தை தாண்டி வன்முறை அப்படிங்கிற ஆயுதத்தை அவங்க எடுக்கும்போது காவல்துறைக்கும் பாதுகாப்பு படைக்கும் வேறு வழி இல்லை. அதனால எப்படியாவது அவங்கள கலைந்து போக வைக்க வேண்டிய தேவை இருந்தது.
அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அவர்கள் மேல கண்ணீர் புகை குண்டுகளை வீசி காவல்துறையினர் கலைச்சிருக்கிறாங்க. ஆனால் அதற்கு முன்பாகவே காவல்துறையினர் மற்றும் பாதுகாப்பு படையினர் மேல அந்த பேரணியாக வந்தவர்கள் கற்களை வீசி தாக்கி அத்துமீறல்ல ஈடுபடக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். எப்பவுமே அமைதியாக போராடுவதற்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதே போல சம்பந்தப்பட்டவர்களை சந்தித்து மனு கொடுப்பதற்கும் கோரிக்கை வைப்பதற்கும் எப்போதுமே எந்த சிக்கலோ தடையோ ஏற்பட்டதே கிடையாது. ஆனால் இன்றைக்கு வன்முறையில போராட்டக்காரர்கள் ஈடுபட்டதுனால வேற வழி இல்லாம காவல்துறையினர் இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, நாடாளுமன்றத்தோட கதவுகளை மூடி வச்சிருக்கிறாங்க. அதையும் மீறி யாராவது நாடாளுமன்றத்துக்குள்ள நுழைய முற்பட்டா அவங்க மேல துப்பாக்கி சூடு நடத்துவதற்கும் துணை ராணுவப்படை தயாராக இருக்கிறது அப்படிங்கிற தகவலும் வந்திருக்கிறது. ஏன்னா இந்த நாட்டினுடைய உச்சம் என்று பார்க்கும்போது அதுல ஒரு இடம் நாடாளுமன்றமாக இருக்கிறது. இன்றைக்கு கூட்டத்தொடர் வேற கூடியிருக்கிறது. அங்க பல்வேறு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கின்றன. ஆனால் வெளியில இது மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால பாதுகாப்படையினர் அந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, இது தொடர்பான விவரங்கள் வெளியில போய் மேற்கொண்டு சட்டம் ஒழுங்கு நிலை மோசமாக போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இணைய சேவையும் துண்டிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்போது போராட்டக்காரர்கள் மேல ஓரளவுக்கு கண்ட்ரோல் இருந்தால் கூட மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல்துறையினர் கூடுதலாக அங்க குவிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. இதுதான் தற்போது டெல்லியில் பாராளுமன்றம் அருகே இருக்கக்கூடிய சூழல். நவீனா, முழு விவரங்களுக்கு நன்றி கவியரசன். நாடாளுமன்றம் நோக்கி செல்ல முயன்ற காக்ரோச் ஜனதா தள கட்சியினரை தடுத்து நிறுத்த தற்போது முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் நேரலை காட்சியை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். தடையை மீறி நாடாளுமன்றத்திற்குள் நுழைய முயற்சி செய்வதை தடுக்க காவல்துறையினர் தற்போது கண்ணீர் புகை குண்டுகளை வீசி வருகின்றனர். தற்போது வாயிற் கதவுகளும் அடைக்கப்பட்டிருக்கிறது. போலீசார் மீது கற்களை வீசி போராட்டக்காரர்கள் அத்துமீறி நுழைந்து வருகின்றனர். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது அவர்களை கலைக்க இராணுவத்தினர் தொடர்ந்து அந்த முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டக்காரர்கள் நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்தால் துப்பாக்கிச்சூடு நடத்த துணை ராணுவம் தயார் நிலையில் உள்ளதாகவும் தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. நாடாளுமன்றம் நோக்கி செல்ல முயன்ற காக்ரோச் ஜனதா தள கட்சியினரை கலைக்க தற்போது காவல்துறையினர் தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர். தடையை மீறி நாடாளுமன்றத்திற்குள் நுழைய முயற்சி நடைபெற்று வரக்கூடிய சூழலில் தற்போது துணை ராணுவ படையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி வருகின்றனர். போலீசார் மீது கற்களை வீசி போராட்டக்காரர்கள் அத்துமீறியும் வருகின்றனர். தற்போது அவர்களை கலைக்க காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி வருகின்றனர். போராட்டக்காரர்கள் நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்தால் துப்பாக்கிச் சூடு நடத்த துணை ராணுவம் தயார் நிலையில் உள்ளதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. நாடாளுமன்றம் நோக்கி செல்ல முயன்ற காக்ரோச் ஜனதா தள கட்சியினரை தடுக்க முன்னெச்சரிக்கையாக போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். தடையை மீறி நாடாளுமன்றத்திற்குள் நுழைய முயற்சி செய்தால் தற்போது அதன் வாயிற் கதவுகளும் காவல்துறையினர் மூடியிருக்கின்றனர். தடையை மீறி நாடாளுமன்றத்திற்குள் நுழைய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதனை கலைக்க தற்போது துணை ராணுவ படையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி வருகின்றனர். போராட்டக்காரர்கள் நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்தால் துப்பாக்கிச் சூடு நடத்த துணை ராணுவம் தயார் நிலையில் உள்ளதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. நாடாளுமன்றம் நோக்கி செல்ல முயன்ற காக்ரோச் ஜனதா கட்சியினரை தடுக்க தற்போது முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. துணை ராணுவ படையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி வருகின்றனர். அதன் வாயிற் கதவுகளும் தற்போது மூடப்பட்டு வருகிறது.
நாடாளுமன்றத்தில் துணை ராணுவத்தினர் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். நேரலை காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாடாளுமன்றம் நோக்கி செல்ல முயன்ற காக்ரோச் ஜனதா கட்சியினரை தடுக்க போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். தடையை மீறி நாடாளுமன்றத்திற்குள் நுழைய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய சூழலில் தற்போது வாயிற் கதவுகள் காவல்துறையினர் அடைத்திருக்கின்றனர். போலீசார் மீது கற்களை வீசி போராட்டக்காரர்கள் அத்துமீறலில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களை கலைக்க போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி வருகின்றனர். போராட்டக்காரர்கள் நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்தால் துப்பாக்கிச்சூடு நடத்த துணை ராணுவம் தயார் நிலையில் உள்ளதாகவும் தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. அந்த பகுதியே முழுவதுமாக போராட்ட களமாக காட்சியளிக்கிறது. அதன் நேரலை காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தடையை மீறி நாடாளுமன்றத்திற்குள் நுழைய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் சூழலில் தற்போது நாடாளுமன்ற வாயிற் கதவுகள் மூடப்பட்டிருக்கின்றன. போலீசார் மீது கற்களை வீசி போராட்டக்காரர்கள் அத்துமீறலில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களை கலைக்க போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி வருகின்றனர். போராட்டக்காரர்கள் நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்தால் துப்பாக்கிச் சூடு நடத்த துணை ராணுவம் தயார் நிலையில் உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. தற்போது நாடாளுமன்றத்தில் துணை ராணுவத்தினர் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். அதன் நேரலை காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த இடமே போர்க்களமாக காட்சியளிக்கிறது. நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர போலீசார் மற்றும் துணை ராணுவ படையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். தடையை மீறி நாடாளுமன்றத்திற்குள் நுழைய முயற்சி செய்வதை தடுக்க நாடாளுமன்ற வாயிற் கதவுகளும் மூடப்பட்டிருக்கின்றன. போலீசார் மீது கற்களை வீசி போராட்டக்காரர்கள் அத்துமீறலிலும் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களை கலைக்க போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி வருகின்றனர். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் கவியரசன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். கவியரசன், முழு விவரங்கள். வணக்கம் நவீனா. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வினுடைய வினாத்தாள் கசிவு காரணமாக அந்த தேர்வே ரத்து செய்யப்பட்டு மறுபடியும் ஒரு தேர்வு நடத்தப்பட்டு அதுல எந்தவித லீக்கேஜும் இல்லாம எக்ஸாம் முடிந்த பிறகு முடிவுகளும் வெளியாகிவிட்டன. ஆனால் முடிந்து போன ஒரு பிரச்சனைய கையில வச்சுக்கிட்டு கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி அப்படிங்கிற சமீபத்துல தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு டெல்லியில தொடர் போராட்டத்துல ஈடுபட்டு வந்தாங்க. நான் முன்பே குறிப்பிட்ட மாதிரி அந்த நீட் பிரச்சனை அப்படிங்கிறது முடிந்தே விட்டது. அதுல கசிவு ஏற்பட்டதை மத்திய அரசாங்கம் எங்கேயும் மறைக்கல, ஓப்பனா சொன்னாங்க. அதே மாதிரி தேர்வையும் ரத்து பண்ணாங்க. இது தொடர்பாக காவல்துறையில வழக்கு பதிவு செய்யப்பட்டு யார் மேலெல்லாம் புகார் இருக்கோ அவங்க எல்லாம் கைது செய்யப்பட்டாங்க. அதனை அடுத்து மிகுந்த பாதுகாப்போடு நீட் தேர்வு நடத்தப்பட்டு முடிவுகளும் வெளியாயிருச்சு. மாணவர்கள் இப்ப மருத்துவ படிப்புல சேர்றதுக்கான வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க. இந்த நிலைமையில முடிஞ்சு போன ஒரு விஷயத்துக்கு அமைச்சர் பதவி விலகணும் அப்படின்னு வலியுறுத்தி இவங்க போராட்டத்துல ஈடுபட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்ல, நாடாளுமன்றத்தை நோக்கி நாங்க பேரணியாக செல்வோம் அப்படின்னு அறிவிச்சாங்க. அதை இன்னைக்கு எக்ஸிக்யூட் பண்ணும்போது வன்முறையில அவங்க ஈடுபடுறதாக காவல்துறை தரப்புல இருந்து தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நாடாளுமன்றத்துக்குள்ள போராட்டக்காரர்கள் நுழைய முயற்சி பண்றாங்க.
அவங்கள காவல்துறையினர் தடுக்கிறாங்க, பாதுகாப்பு படையினர் தடுக்கிறாங்க. அப்ப போராட்டக்காரர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா கற்களை தூக்கி அவங்க மேல வீசி காவல்துறை மேல வந்து அட்டாக் பண்றாங்க. எனவே வந்து வேறு வழி இல்லாம காவல்துறை கண்ணீர் புகை குண்டுகளை வீசுறாங்க. அதற்கு முன்பாக தடியடியும் நடக்குது. ஏன்னா வந்து தங்களை தற்காத்துக் கொள்ளவும் நாடாளுமன்றத்துக்குள் போராட்டக்காரர்கள் நுழைவதை தடுப்பதற்காகவும் காவல்துறையினர் வந்து தடியடி நடத்துறாங்க, கண்ணீர் புகை குண்டுகளையும் வீசுறாங்க. அதையும் மீறி வந்து நாடாளுமன்றத்தினுடைய கதவுகளை பிரேக் பண்ணிட்டு எப்படியாவது உள்ள போகணும் அப்படின்னு போராட்டக்காரர்கள் முயற்சி பண்ணதுனால பார்லிமெண்டினுடைய கதவுகள் மூடப்பட்டிருக்கின்றன. அதாவது அந்த வெளிகேட்டை வந்து மூடி இருக்கிறாங்க. மேலும் வந்து அந்த தடுப்பையும் மீறி போராட்டக்காரர்கள் உள்ளே வந்தால் அவர்கள் மேல துப்பாக்கி சூடு நடத்துவதற்கும் வந்து பாதுகாப்பு படையினர், அதாவது துணை ராணுவத்தினர் தயாராக இருக்கிறாங்க. அவங்க அந்த டேக் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொசிஷன்லயே அவங்க இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம நேரலையில பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால் இதற்கு மீறி நாடாளுமன்றத்துக்குள் யாரேனும் நுழைந்தால் அவர்கள் மேல நிச்சயமாக துப்பாக்கி சூடு நடத்தப்படும் அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிறது. ஏன்னா நாடாளுமன்றத்தை பாதுகாக்கிறது துணை ராணுவ படையினர் மற்றும் காவல்துறையினருடைய மிக முக்கியமான கடமை அப்படிங்கிறதுனால அதுல அவங்க வந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க. அதையும் மீறி வந்து போராட்டக்காரர்கள் வந்து எப்படியாவது நாடாளுமன்றத்துக்குள் நுழைந்து விட வேண்டும் அப்படிங்கிற முயற்சியில இருக்கிறாங்க. அவங்கள வந்து கலைந்து செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் வந்து காவல்துறை எடுத்திருக்கிறது. இருப்பினும் கூட இந்த விவகாரம் ஓயவில்லை. நீங்க இன்னொன்னு கூட பார்க்கலாம், நம்ம துப்பாக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போல வந்து தண்ணீரை பீச்சி அடித்து போராட்டக்காரர்களை கலைப்பதற்கான நடவடிக்கைக்கும் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்காக வந்து அந்த தண்ணீர் பைப்பை கையில் வைத்துக் கொண்டு அது அந்த வீரர்கள் வந்து ரெடியாக இருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம பார்க்கிறோம். எனவே வந்து இது மிகவும் ஒரு முக்கியமான விஷயமாக தலைநகர்ல பார்க்கப்படுகிறது. ஒரு பக்கம் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் நாடாளுமன்றத்துக்கு வெளியில இப்படி ஒரு பதற்றமான சூழல் நிலவுகிறது. எனவே வந்து நிலைமையை நார்மலைஸ் பண்றதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. மொத்தமாக வந்து இவர்களை எல்லாம் நாடாளுமன்றத்திலிருந்து அப்புறப்படுத்துவதற்கான, அதாவது நாடாளுமன்றத்துக்குள்ள நுழைய விடாம தடுத்து அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்துறதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இருப்பினும் கூட அவங்களும் வந்து விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல. ஆனால் என்ன ஆனாலும் போராட்டக்காரர்களை நாடாளுமன்றத்துக்குள்ள விடுவதற்கு பாதுகாப்பு படையும் தயாராக இல்லை. எனவே அவர்களை முற்றிலுமாக வந்து அங்கிருந்து அப்புறப்படுத்தி நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதை நம்ம காட்சிகளாகவே பார்க்கிறோம். நவீனா, முழு விவரங்களுக்கு நன்றி கவியரசன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.